ஏமா என்ன பண்ணுதா? Oh my god. Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on second part of Asura movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested watching this kind of video, please do consider subscribing. Also follow me on Instagram, link will be in description box. But for now, let's start. அதிலே வேலி போட்டு மறைக்கீங்க. ராத்திரில நீங்க கரண்ட் வச்சீங்க, நாய் அடிபட்டு செத்து போச்சு. இதுக்கப்புறம் நாங்க நீங்கலாம் தாண்ட கூடாதுங்கிறதுக்காக தான் வேலியில கரண்ட் வச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு கொள்ளதுக்கு தான் கரண்ட் வச்சிருக்க நீ. சொல்லல. ஏல வேலி தாண்டி வர ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கதா எங்க வேலை. எங்க காடு அது. நாங்க கரண்ட் வைக்கிறத ஒரு பைய கேள்வி கேட்க முடியாது. அப்படி நீ கரண்ட் வச்சினா நான் வேலையை புடிங்கி போடதா எவனும் கேட்க முடியாது. வயசுதான பெரியவங்க எல்லாம் வந்திருக்கோம். சிவசாமி, நான் ஒன்னும் பொது இடத்தை சுத்தி கரண்ட் வைக்கல. சட்டப்படி நான் வாங்கின காட்டை சுத்தி தான் வச்சிருக்கேன். 40 ஏக்கர் விவசாய நிலத்தை பண்ணி அழிச்சுனா பார்த்து நீ சும்மா இருப்பியா? அதுக்கு கரண்ட் வச்சு ஆள கொள்வீங்களோ? எனக்கு என் வெள்ளாம தான் முக்கியம். அப்படிதான் கரண்ட் வைப்பேன். இதுல மனுஷன் செத்தா என்ன, நாய் செத்தா எனக்கு என்ன? பாதி கலக்கு மேல உடைச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் புதுசா தான் போடுறது போலுக்கு. எப்பவும் கையை கட்டி நிக்கிற பய உடலுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இல்லையா அந்த பயம் போச்சு. ராத்திரோட ராத்திரியா யாருல இந்த வேலையை செஞ்சா? ஐயா, நான் தான் சொல்லுதம்ல, சிவசாமியோட பெரிய மகன் தான் அதெல்லாம் செஞ்சிருப்பான். ஓ, கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு முடிச்சா? எதையும் ஆக்கிறதுக்கு தான் நாளாகும். அதை அழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் போதாதா? இந்த பேச்சு ஒன்றும் குறைச்சல்ல. அந்த வேலையை அவன் முதலே பிடிக்கி போட்டிருந்தா பாம்பு கடிச்ச பொண்ணு மாமாவை ஆஸ்திரிக்கு போற வழியில சித்திருக்க மாட்டாளா? அதுக்கு என்ன செய்யணுங்க? அவனை பாராட்டுங்க. ஒன்னு சொல்லணும், நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆயிட்டுனா யார் பாப்பா? அவனை போலீஸ்ல போக சொல்லி வைப்போம். போனான்னா முதல்ல அவனை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. வேலையில போற கரண்ட் வச்சிருக்கான், விடுவாங்களாக்கும்? சும்மா ஓட்டுக்கு சும்மா இல்ல, கோட்டிக்கார போய் எல்லாத்தையும் சினிமாவில் தாமல அதெல்லாம் இருக்கும். லட்சத்துல ரூபாய் யார் வச்சிருக்கானோ அவனுக்கு தான் மவுசு. எனக்கு தான் எல்லாருமே இவ்வளோ நாள் நெஞ்சு நடந்துட்டு இருந்தா அந்த வடகுறான். அப்படிலாம் ஒரு பயமும் இல்லைன்னு புடகுல இருக்காம ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம தான் பெருமை பண்ணுமாப்ல. மச்சான், நீங்க தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிய. இதை நிறுத்துங்க முதல்ல. சரி போய் நின்னோம்னா அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதாம்ல செய்ய தெரியும். அவன் செஞ்சாம்னா நம்ம கையில புளியங்க பிடிச்சிட்டா இருக்கும். அதெல்லாம் அந்த காலம். உன்ன மாதிரில இருந்தா கையை கட்டிக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கொடுக்கானோ அதை தான் வாங்கிட்டு வரணும். நமக்கு தேவையானதை எப்படி கொடுப்பான் அதை நம்ம தான் அடிச்சு பிடுங்கணும்ப்பா. ஏன்டா இப்படி பயந்து சாவுதிகளும்? எல்லாம் முருவா சாப்பிட்டு போ. வந்து சாப்பிடுதேன். இவன் புத்தியை பார்த்து பெருமைப்படுவா பயப்படுவானே தெரியல. பத்திரமா பாத்துக்கணும்டி. எலி நீ இன்னும் பள்ளிவிட்டு கிளம்பலையா? நேரம் வச்சுல. நான் போல. ஏன்? ஏன்னா செவலை செத்துட்டுல. செவலை செத்தா? இல்ல சேம்பரம், செவலை செத்ததுல உனக்கும் மட்டுமால வருத்தம், எங்களுக்கும் வருத்தம் தான். அதையும் நினைச்சிட்டு இருக்காம சாப்பிடு. செவலைக்கு பதிலா தான் செவப்பி குட்டி இருக்குல்ல. எம்மோ, நான் செவலை போயிட்டுங்க, நீ செவப்பி இருக்குங்க. நாளைக்கு அண்ணன் போயிட்டா நான் இருக்கேன், நான் போயிட்டேன்னா தங்கச்சி இருக்கா. இப்படியே ஒருத்தருக்கு சமாதானம் சொல்லிட்டு காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பியா? மாட்டல்ல. நியாயமா பார்த்தா அண்ணனுக்கு தானே இவர் வேண்டிக்கிட்டு பேசணும். இங்க வந்து அவனுக்காக பேசிட்டு இருக்காரு. இவரெல்லாம் வீட்டுக்கு ஆம்பளைன்னு இப்படி சொல்ல. அப்பாவா மரியாதை இல்லாம பேசக்கூடாதியா? வருத்தப்படுவார்ல. சின்ன பையன் ஏதோ வருத்தத்துல பேசுதான், நீர் ஏதோ மனசுல வச்சுக்கிடாதீரோ. அவனுக்கு நாய் போச்சேன்னு கஷ்டமா இருக்கு, எனக்கு நாயோட போச்சேன்னு ஆறுதலா இருக்கு. என்னல பண்ணுதியா? பார்த்தா தெரியலையா? எங்க காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். அவன போட்டு தண்ணி இருக்கிற கிணத்துல நீங்க மோட்டாரை வச்சு தண்ணியில உறிஞ்சிட்டா எங்க காட்டுக்கு நாங்க என்னல செய்வோம்? இல்ல என்னடா இது தேவையில்லாத பேச்சு? வேலை பாருங்க. இப்போ நீ அந்த மோட்டாரை நிறுத்தி வெளிய எடுக்கலனா அப்படியே தூக்கி கிணத்துல போட்டுறேன். இவங்க பெரிய பண்ண பாரு. இவங்க சொன்ன உடனே நாங்க செஞ்சிரணும். இல்ல வாங்கல, நீங்க மோட்டார்ல எப்படி கைய வைக்கான்னு பாப்போம். ஏமா என்ன பண்ணுதா? Oh my god. சேம்பரம், பெரியனை கூட்டு வரல. என்ன அரே அறுத்து போடு. அவன் செத்தா எனக்கு என்ன? கேலி ஏடு புடிங்க போறீங்க. நீங்கள வார. சேலோ. மாமாட்ட கறிக்கியா? விடுங்க. வேடிக்கையில பார்க்க சொல்ல. அதெல்லாம் அண்ணன் பாத்துடுவாமா? விடுமா. விடுங்கம்ல. ஐயா முருவா.
வீடு இருக்குது அம்மைக்கு எப்படி தெரிஞ்சுது? நீ என்ன சொன்னியா? தெருமுக்குள்ள வரும்போது நான் தெரியும். நான் வர சொல்லணுமா? அண்ணா வந்துட்டான். ம். டேய் ஆ? உங்க அப்பா பேரு சிவசாமியா? ஆமா. ஐயா கூப்பிட்டாரு வா. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் வருவீங்களோ? வாழ வா இப்படி வா. அதான் எதுக்குன்னு கேட்கும்ல. வந்து பார்க்க தானே போற. ஏய் அப்பாட்ட போய் சொல்லு. ரொம்ப பேசாத. கையெடுங்க. வந்துட்டு தானே இருக்கேன். வா. போலாம். தம்பி நீ வீட்டுக்கு போ. ஏத்துங்க உள்ள. They're not even இவர் wearing சொல்லிதான் dress. என் Okay. போலீஸ் பிடிச்சிருக்கு. விட சொல்லி சொல்லுங்க. ஊருக்கு முன்னாடி உன் பையன் என் மகனை போட்டு அடிப்பான். நாங்க ஒண்ணும் செய்யாம ஐயா சாமி ஆளை விடுன்னு உங்களை கும்பிடணும். என்ன காட்டுல சொல்லாம கொள்ளாம நீங்க தானே ஆளா இருக்கீங்க. கமலம் போடுற கிணத்துல நீங்க மோட்டர் போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டீங்கன்னா எங்க பயிரெல்லாம் காயுது இல்ல. அந்த கணத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கு. வஞ்சிருக்கோம் அண்ணாச்சி. உங்களுக்கே நல்லா தெரியும். காட்டை முதல்ல பிரிக்கும் போது எங்களுக்கும் மூக்கையா குடும்பத்துக்கும் எங்க கிணறு போது அவங்க பாதை போதும் தான் பதிஞ்சுக்கிட்டோம். நடுவில் நீங்க புகுந்து அவன் காட்டை வாங்கி அதை சுத்தி வேலியை போட்டிய. ம். சரி நம்மளாவது வார்த்தைப்படி நடந்துக்குவோன்னு கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க விட்டா இல்ல, நீங்க அங்க நில கொடுக்குற பேச்சு வேலையை பாருங்களேன். தண்ணி எடுக்க விட்டான். மோட்டாரை போட்டு தண்ணி எல்லாம் உறிஞ்சி உங்க காட்டுக்கு பாய்ச்சிக்க பாத்திய. அதை பார்த்துட்டு சும்மாவா இருப்பான், தடுக்க தானே செய்வான். தடு யாரு வேண்டான்னு சொன்னா அதுக்காக மேல கை வைப்பானோ? ஒரு மட்டு மரியாதை இல்ல. நீ உன் மகனை தராதரம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? என் அம்மையை தள்ளி விட்டாம தானே என் புள்ள அடிச்சா. அதை எப்படி தப்பா? எப்பா நீ இதை சொல்லவே இல்லையாப்பா. உங்ககிட்ட பொம்பளை அடிச்சா பார்த்து நீ சும்மா இருப்ப. பதில் கடிக்க தானே செய்வ. அண்ணாச்சி அவன் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டான். எவ்வளவு ரூபா வேணாலும் வாங்கி கொடுத்து சொல்லுங்க. காட்டை எழுதி எழுதிட்டே கொடுத்து பேச்சு. இதுக்கு எப்படி காட்டு எழுதி வாங்க முடியும்? காட்டை எழுதி கொடுத்தா அவன் மகனை விட சொல்லுதேன். நான் அவமானப்பட்டிருக்கேன். என் மகனை ஓ. அடிச்சிருக்கேன். ஏன் நரசிம்மா அது உனக்கே நியாயமா இருக்கா? கூட குறைய ரூபா எவ்வளவு நாளும் கேட்க சொல்லுங்க. நான் கொடுத்துருதேன். இல்லை சிவசாமி, விவசாயத்தில் லாபம் ஒன்றும் இல்லை. அவன் தான் ரூபா தரங்காமல வாங்கிட்டு காட்டை எழுதி கொடுத்துட்டு அவன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் சொல்லிடுவான். அந்த காடு என் வீட்டம்மாவுக்கா எண்ணங்கார எழுதி கொடுத்தது பார்த்துக்கிடுதேன். அது மட்டும்தான். சரி பிள்ளை முக்கியமா இடம் முக்கியமா முருகேசன் கழிச்சு சொல்லுவான். பிள்ளை வேணும்ல கேஸ் இல்லாமல் நாளைக்கு அப்படியே காட்டை சம்பாதிச்சுக்கிடுவான். அனுசரித்து போ. காடு அவளுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு தான் நியாயமா போய் சேரணும். அதை தவிர நீங்க வேற எந்த முடிவு எடுத்தாலும் நான் பஞ்சாயத்து கட்டுப்படுது. அதான் சிவசாமி பஞ்சாயத்து கட்டுப்பட்டு வராம்ல. நீ அதுபடி நடந்துக்கோப்பா. ம். நீ பேசிட்டே இருக்க நீ எந்திரிச்சு பண்ணா ரெடி அர்த்தம். அப்புறம் எங்களை என்ன கூப்பிட்டான்னு கேட்க. நீங்களே பேசி முடிச்சுக்கிட வேண்டியதானே? சரி அண்ணாச்சி உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுதேன். என்னப்பா நீ என்னப்பா சொல்லுத? அந்த பையன் என்ன அடிச்சிருக்கான். இவங்க பேச்சை கேட்டு அவனை வெளிய விட போறியா? பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது. ம். ஊராளுங்க ஓட்டு இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. அது வரைக்கும் என் புள்ள உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பீங்க. அப்படிலாம் ஏதாவது உன் பையனுக்காக நாங்க விட்டுருவோம் மாடி. எலெக்ஷன் முடியட்டும். செருக்கி உள்ள உயிரோட கொடுத்துரும். என்னப்பா நீ கட்டுப்படுதியா எப்படி? அதான் கட்டுப்படுதுன்னு சொல்லிட்டோம்ல. திரும்ப திரும்ப அதே கேட்டு. நீ கட்டுப்படுவப்பா. உன் தம்பியும் மகனும் சும்மா இருக்கணும்ல. அதெல்லாம் என் குடும்பத்துல என் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. சிவசாமி நாங்க எடுத்து சொன்னதா வடக்குறான் குடும்பம் ஒத்துக்கிட்டு நீயே பார்த்தேல்ல. அதே மாதிரி நீயும் கௌரவம் பார்க்காம புள்ளைய காப்பாத்திக்கோப்பா. ம். ஓ. ஏய் என்னடே சின்ன பையில போய் அனுப்புதியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு பாரு நரசிம்மா. அண்ணாச்சி அவமானப்பட்டவன் தான் வருவான். நீங்க சும்மா இருங்க. ஓ. சிவசாமி சொன்ன மாதிரி காலில் விழுந்துட்டான். நீங்கள் போலீஸில் சொல்லி பையனை விட சொல்லுங்க. அது எப்படி விடுவோம்? ஊர்ல எல்லாரும் காலையும் விழ சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப தப்பு. அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு நம்மளும் தான் தோண பாட்டு. ஏமா ஒரு வயசு வித்தியாசம் வேண்டாமாமா? ஏமா வேண்டாண்ணே. முத்து கொஞ்சம் தண்ணி விட்டு வா. இவனுங்களை எதுக்கு யாருக்கு இந்த ஊர்ல தைரியம் இல்லைண்ணே. எதுக்கும் கவலைப்படாத. உமாவும் நல்லபடியா வருவான். ஏமா அவனோ சொன்னா நீ கால்ல விழுந்துருவியா? ஓ. ஏன் இப்படி செஞ்ச? கேட்டம்ல. இத்தனை வருஷமா நீயும் எங்க அண்ணனும் சம்பாதிச்ச கௌரவத்தை எல்லாம் கெடுத்துட்டு வந்து நிக்கியா? பிள்ளைக்கு ஏதாவது சின்ன வெறும் கௌரவத்தை சின்ன பண்ணா பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணும்டி. எங்க இருக்கான்னு சொல்லிட்டானுல. ஸ்டேஷன்ல தான் கூட்டு கொண்டு வச்சிருக்காங்களா. அண்ணன் கூட்டு வர போயிருக்கான். வரோம். ஹிந்தியும். நீ இதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காது. நான் சொல்லணும்னாலும் அவனுக்கு தெரியாது. ஏலி நீ என்ன பழிவுத்து போகாம இங்க நிக்க. ஆமா சந்திர 6 மணிக்கு பள்ளிக்கூடம் நடக்கு. குடிச்சிட்டு வந்து சலம்புறது பாரு. எவ்வளவு குடிச்சிருக்கா? அம்மா நான் போறேன். நீ ஒன்னும் பதறாத. முருவா வந்துருவா. வந்துருவா. ஏய் மாப்ள ஐயோ இரு நான் தூக்குறேன். நான் தூக்குதேமா. ஐயா They என்னாச்சு? must have beaten him. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டு. என்னய்யா மூஞ்சி எல்லாம் வீங்கி இருக்கு? இருக்குங்களா?
டேய் நான் பிடிக்கும் சொன்னா கேளு. ஏடா மஞ்சள் தீர்த்து கொஞ்சம் வரேன். Oh, they have beaten him in. முருவா அடிச்சிட்டானுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஸ்டேஷன் உள்ள போனா அவனு என்ன பண்ணுவான்னு அப்பாவுக்கு தெரியும்ப்பா. ஏமாவான அப்பாவால ஒன்றும் பண்ண முடியாம போயிட்டு அவன் மவனை அந்த காட்டுல வேலை செய்த பையன் முடி அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கோம். இது கூட செய்யலன்னா அவன் என்ன அப்ப? அதான வந்துட்டோம்ல, வேற என்ன? ஒண்ணும் இல்லப்பா, ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. அதெல்லாம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். ஏடா Oh வாயில் my எடுக்காரு. God. சிதம்பரம் அங்க என்ன பண்ணுத? அவன் அந்த கையில தண்ணி ஊத்து. நினைச்சேன் நடு வீட்டுல கக்குவாரு. வேண்டாம், நான் தொடக்கேன். அம்மையை தள்ளி விட்ட பயலுவல எல்லாம் நீ அடிச்சல்ல, உன்னை பிடிச்சிட்டு போன போலீஸை வெட்டணும்னு வெறி வந்தது எனக்கு. இவர் மட்டும் ஏன் இப்படி ரோசமே இல்லாம இருக்காரு? இவர் என்ன அளவு பண்ணிட்டு வந்து இப்படி கிடக்காரு தெரியுமா? Oh, he's telling him. அந்த ஊராருங்க காலில் விழுந்தாதான் உன்னை விடுவேன் வடக்குறான் சொல்லியிருக்கான். எல்லாரும் காலையும் விழுந்திருக்காரு. எப்பா சிதம்பரம் சொல்லுது நெசமா? சொல்லுப்பா நெசமா? Oh. படம் நல்லா இருக்குல்ல? நல்லா என்ன பாரு, தாடிக்காரன் பெரிய ஆளா வரும். என்னல படம் பார்க்கும். சரி போ. Oh. Where is he going? I thought he is going for washroom. ஆ? அவன் அடிச்சேன், அதுக்கு நீ டேஷன்ல வச்சு அடிச்சிட்டேன், முடிஞ்சது. அப்புறம் என்ன இல்லைங்க அப்பா ஊர்க்கல்ல வச்சு ஏன் அவனை மட்டும் கூப்பிடுத? உன் பொண்டாட்டி புள்ள தேட்டர்ல வேலை செய்ததான் கையாளி எல்லாத்தையும் கூப்பிடு. நான் உன்னை அடிச்சிட்டேன் அவங்க கிட்ட போய் சொல்லு. எங்க அப்பா எல்லாரும் எவ்வளவு வைக்க Correct. Right thing he did. போய் சொல்லு, சிவசாமி மக உன்னை செருப்பால அடிச்சிட்டான்னு. சாவுற வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருப்பல்ல. He will take the revenge. Definitely. வர வர நம்ம ராஜேஷ் ஒருத்த அடிச்சுட்டு ஊருக்குள்ள நெஞ்ச நிமித்தி சுத்திட்டு இருக்கான். அவன் அப்படியே விட சொல்றியா? அவங்க அப்பனை ஊர்காலில் விழ வச்சாச்சு, பையில ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிச்சாச்சு. அடி வாங்கின நானே மறந்துட்டேன். நீ ஏன் அதே நினைச்சிட்டு இருக்க? Oh. இன்னைக்கே He can't அவனை take வெட்டி it. போட்டு வந்திருந்தா நான் பெருமையா கேஸ நடத்திருப்பேன். இப்போ விட்டுட்டு என்னத்துக்கு கடந்து பொறுமைக்கிட்டு இருக்க? இப்ப என்ன செய்யணும் சொல்லு. அவனை பார்த்து அழுதுக்கு அவன் குடும்பத்துக்கு உடம்பு கூட கிடைக்க கூடாது. அவன் சாவு மொத்தமா Oh. அவன் தலையை துண்டாக்கி சதைச்சு மூட்டத்தில் போட்டு குளிச்சிருங்களேன். என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல. அந்த ஆள் செருப்பால அடி வாங்குறது நானும் பார்த்திருப்பேன். அப்பாவுக்கு மாமாவுக்கும் தெரிஞ்சிட கூடாதுல. நீங்க எல்லாத்தையும் உலக வச்சுடாத. நிஜமாவே செருப்பை விட்டு அடிச்சிட்டியானே? வரவு ஐயோ எனக்கு யார்கிட்ட சொல்லணும் போலே இருக்கு. யார்த்தையும் சொல்லாத. Oh. God. நீ சொன்னது ஒரு இடம் வழங்க மாட்டேன். பதறாம சொல்லு.
என்னில உங்க அண்ணன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கா? 2 பேரும் எடுத்து போட்டு மறைக்கிறியா? உண்மையை சொல்லு. எவடியா ஓட போய் சொல்ல நானே அப்பட போறேன் இங்கதான் நான் தள்ளி விட்டா இந்த சவுதியில விழுந்திருக்கு பைக்கு தப்பா விழுத இங்க பாருப்பா சவுதி தட கூட இருக்கு பாருப்பா தப்பா விழுத மாப்பிள்ள வடக்குறான் வேலையா இருக்குமோ? யோசிக்காதீங்க மச்சான். என்னவோ பண்ணிட்டு நம்ம ஏசுவானு இவனோ தான் மறைக்கானுவான்னு நினைக்கிறேன். Oh, rope. தெரியுது பாருப்பா இங்கதான் அண்ணனை புட்டில் தானுவ யோ உன் பையன் என்ன கல்கோணம் இருக்கிற பிள்ளையா கடத்திட்டு போயிட்டாங்க. அவன் ஊரெல்லாம் இலை எடுத்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் யாரையா கடத்த போறா? பார்த்தது யாரையா? இவன் தான் அவன் தம்பி. உண்மையை சொல்லு. உங்க அண்ணன் அவன் லவ் பண்ணிட்டு இருக்க பிள்ளை கூட்டிட்டு தானே ஓடி. Oh. ஐயா இப்பதான் அவனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம்யா. யோ லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன்னு வந்து நின்றுக்கிட்டு போங்கய்யா. 2 நாளையில பேரம்பேத்திக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உன் மகன் மருமகளோட வீடு வந்து சேருவான். எங்க புள்ள உசுருக்கு ஆபத்துன்னு பதறிட்டு நிற்கும். கேஸு கூட எடுக்க மாட்டீங்கன்னா எப்படியா? பிள்ளைய காணன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்க. Okay. So guys, जैसे कि हमने ये सेकंड सीन भी देख लिया है असुरन मूवी का, and the movie flipped. Like what I saw in introduction scene was just their word setting the base, and I was not understanding anything. But here I understood like who did that, what happened, and like they just want to rule the village, and they just want everyone to do what they want them to do, right? So first of all they killed their dog because of their fencing only it got killed, right? And then like they ask him, oh my god, it is a lot. And then like, oh god, from starting only they are doing everything wrong. And they killed their son also, but they can't find his body. Oh god, so bad, so bad. The scene was like, oh my god, I got scared seeing this scene. It was really so bad to see. And yeah, I'm excited to see what will happen when in second scene only this much happened, and that lady when she pulled his neck like that, it was super fantastic. I loved it. Whenever a woman will look like empowered, I'll just like it, and she's fighting or something like that, I will always love it. Okay. And yeah, like this scene, I love this scene. But like so bad happened with him, they killed him like so badly. He was really like the man of the family till now, what we have seen, right? Because he was fighting, and he has to fight. Like when wrong is happening, you are fighting for your family is not a wrong thing, right? That's the best thing you can do for your family. But yeah, still there is a lot to see. Only two separate second scenes happened. From first scene only, I started liking the movie because of the theme of the movie and all this raw thing, whatever I'm feeling. But from here, it became massy, and it became like the fights and all that drama and this all that started happening, which I love in the second scene. But yeah, I'm excited to see further scenes. I'm super duper excited to see further scenes. And yeah, that is it for this video. What about you guys? Do you like my reaction? Comment down below if you like this video. Give it a thumbs up. Subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.